கதிர் அவ கழுத்துல கட்டின முதல் தாலின்னு அவளுக்கு ஒரு சென்டிமெண்ட். கிடைச்சாலும் அது அம்மா கைக்கு தானே போக போகுது. அதுதாங்க நானும் சொன்னேன். இப்ப வாங்க போறதா உனக்குன்னு வாங்குறதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திருக்கேன். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. செயின் மட்டும் இருந்திருந்தா 3 பவுன் வாங்குறதோட முடிஞ்சு போயிருக்கும். அப்பயும் கடன் தான் வாங்கியிருப்போம். இருந்தாலும் 10 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அண்ணன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நேர போய் நகையும் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகணும். அத்தை மாமா அண்ணி எல்லாரையும் கேப் புக் பண்ணி நம்ம அமிச்சிடலாம். சரி போலாம். ஸ்டேஷன்ல வேற கேட்கணும். அந்த நகை கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். அதான் கிடைக்கலையேங்க. எத்தனை பேரோட நகை தெரியுமா? நகையை பறி கொடுத்துட்டு திரும்ப நகை கிடைச்சதும் எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எல்லாரும் மிடில் கிளாஸ் ஆட்கள் தான். அப்படி குறி வச்சு அவனுங்க அறுத்திருக்கானுங்க. அவங்க போலீஸ் கேஸ் அலையறதுக்கு பயந்து கம்ப்ளைண்ட் பெருசா கொடுக்க மாட்டாங்க. உயிராச்சும் தப்பிச்சுதுன்னு நிலைமையை நொந்துக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. அதனாலதான் அவங்கள டார்கெட் பண்றாங்க. சரி, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னது? ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் பார்த்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன். உனக்கு எதுவும் வாங்கிக்கலையா? எனக்கு ஏற்கனவே 2 சாரி புதுசா இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒண்ணு போட்டுக்குவேன்.